வாழ்க வளமுடன். காளிதாசர் கவி பாடிட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருக்கு தாகம் எடுத்துதான். இப்போ கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெண் வந்து தண்ணி குடத்தோடு வர்றதை பார்க்குறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட போய், அம்மா எனக்கு தாகமாக இருக்குது, கொஞ்சம் தண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண்ணும் சொல்கிறா, சரி நான் தர்றேன், ஆனால் உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். என்னை யாருன்னு உனக்கு தெரியாதா? சரி பரவாயில்ல, என்னை ஒரு பயணின்னு வச்சுக்கோயேன், என்னை எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அந்த பெண் சொல்கிறா, பயணிகள் அப்படின்னா இந்த உலகத்தில் 2 பேர் தான் இருக்காங்க. ஒன்று சூரியன், இன்னொன்று சந்திரன். இவங்க 2 பேரும் இரவு பகல்னு பார்க்காம எப்பயுமே பயணம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டுட்டு, சரி என்னை விருந்தினர்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு காளிதாசர் சொல்கிறார். அதுக்கும் அந்த பெண், விருந்தினர்னா உலகத்தில் 2 பேர் தான் இருக்காங்க, ஒன்று செல்வம், இன்னொன்று இளமை. இவங்க 2 பேரும் விருந்தினராக வந்துட்டு உடனே போயிடுவாங்க அப்படின்னு பதில் சொல்கிறான். கொஞ்சம் காளிதாசருக்கு எரிச்சல் ஆயிடுச்சு. சரி என்னை பொறுமைசாலின்னு வச்சுக்கோ, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த பெண் வந்து, பொறுமைசாலின்னா 2 பேர் தான், ஒன்று பூமி, இன்னொன்று மரம். எவ்வளோ மிதித்தாலும் தன்னை வந்து தாங்கிக் கொள்ளும் பூமியானது. எத்தனை பேர் கல்லால் அடித்தாலும் பொறுத்து கொண்டு கனிகளையே கொடுக்கக்கூடியது மரம். இவங்க 2 பேர் தான் பொறுமைசாலிகள் அப்படின்னு பதில் சொல்கிறான். கொஞ்சம் கோபம் அதிகமாகிடுச்சு காளிதாசருக்கு. சரி நான் பிடிவாதக்காரன்னு வச்சுக்கோ, எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த பெண், உலகத்திலேயே இந்த பிடிவாதக்காரர்கள் அப்படின்னா 2 பேர் தான், ஒன்று முடி, இன்னொன்று நகம். எத்தனை முறை வெட்டினாலும் பிடிவாதமாக நான் வளர்ந்தே தீருவேன் அப்படின்னு பிடிவாதக்காரமாக இருக்கிறது இது ரெண்டும் தான் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறான். தாகமும் அதிகரிக்குது, கோபமும் அதிகரிக்குது. சரி என்னை ஒரு முட்டாள்னு வச்சுக்கோயேன், எனக்கு தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கும் அந்த பெண் வந்து, முட்டாள்கள் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று வந்து நாட்டை ஆளத் தெரியாத அரசன், இன்னொன்று அந்த அரசனை துதிபாடக்கூடிய அமைச்சன். இவங்க 2 பேரும் தான் முட்டாள்கள் அப்படின்னு சொல்கிறார். காளிதாசருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த பெண்ணோட காலில் விழுந்துடுறாரு, என்னால் முடியல அப்படின்னு. அப்போது அந்த பெண் சொல்கிறா, மகனே எழுந்துரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காளிதாசர் நிமிர்ந்து பார்க்கும்போது மலைச்சு போய்டுறாரு. அங்கே இருக்கக்கூடியது சாக்ஷா சரஸ்வதி தேவி தான். அப்போது கைகூப்பி வணங்கி மறுபடியும் காலில் விழுந்து வணங்குறாரு. அப்போது தேவி, சரஸ்வதி தேவி வந்து காளிதாசரை பார்த்து, மகனே, எவனொருவன் தன்னை மனிதன் என்று உணர்கிறானோ அவனே மனித பிறவியின் உச்சத்தை அடைகிறான் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்து தாகத்தை தீர்த்து அந்த பெண்ணு மறைஞ்சிடுறான். ஆக மனித பண்புகளை மறக்காமல் மனிதன் மனிதனாக இருக்க வேண்டும்.